ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஜிம்முக்கு போகாமல் உடம்பை ஃபிட்டாக மாற்றணும். அது எப்படி முடியுமா? வாங்க அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மள பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? ஃபிட்டாக இருக்கிறதுக்காக ஜிம்முக்கு போகணும், பல ஆயிரக்கணக்கான காசை செலவழிக்கணும், கட்டின பணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே பயன்படுத்தணும், 2 வாரத்தில் ஃபிட்டான உடம்பு பெறணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே இருக்குது. இதுக்காக அவங்க செய்யக்கூடிய அவசரமான முயற்சிகளும் தவறான உடற்பயிற்சிகளும் உடலை குறைக்கிறதுக்கு பதிலாக உடலை ரொம்ப பலவீனப்படுத்தி பக்க விளைவுகளை கூட கொண்டு போய் விட்டுருது. ஃபிட்டான உடம்பு பெறணும்னா ஜிம்முக்கு தான் போகணுன்றதுலாம் கிடையாதுங்க. நம்மளோட அன்றாட செயல்களில் சில மாற்றங்களை செஞ்சாலே நம்மளோட முதுகுத்தண்டு வலிமையோடையும் அழகான கம்பீரமான தோற்றத்தை நாம பெற முடியும். நீங்க உடம்பை ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு சில சீக்கிரத்தை பத்தி நான் இப்ப சொல்றேன். இயற்கைக்கும் நம்மளோட உடலுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் தான் நாம தூக்கத்துல இருந்து விழிக்கக்கூடிய நேரமா இருக்கணும். அதுதான் அவசியமும் கூட. பஃபே சிஸ்டத்துல போயிட்டு நாம எப்படி ஒவ்வொரு ஐட்டத்தையும் நாம எடுத்து சாப்பிடுறோமோ, அதே மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா கருவிகளையுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். நமக்கு எந்த கருவி தேவை அப்படின்றத நம்மளோட ட்ரெயினரோட அட்வைஸின் பேர்ல நாம அதை மட்டும் செய்யறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிட்னஸுக்கு முயற்சி எடுக்கணுமே தவிர அளவுக்கு மீறின கடுமையான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது. உடலால செய்ய முடியாத மன வலிமை வச்சு செய்ய முடியக்கூடிய நிறைய பயிற்சிகள் இருக்கதாங்க செய்யுது. ஃபிட்னஸுக்காக முயற்சி எடுக்கணுமே தவிர அளவுக்கு மீறின கடுமையான பயிற்சிகளை செய்யக்கூடாது. உடலால செய்ய முடியாததை மன வலிமை கொண்டு செய்ய முடியும்னு நினைச்சா உடல் தான் பாதிக்கப்படும். 10 தடவைக்கு பதிலாக முதல் நாளே 20 தடவை செய்யறதுன்றது அதுக்கான பின்விளைவுகள் வரத்துக்கு உறுதி செய்யுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கான விளம்பரங்கள் பேக்கேஜ்களால நீங்க ஈர்க்கப்பட்டு அவசரமா செய்யக்கூடிய பயிற்சிகள் ஆபத்து தான் விளைவிக்குன்றதை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களோட ட்ரைனர் கிட்ட நான் சீக்கிரமா உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அவசரப்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம். அதுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். குறைஞ்சபட்சம் உடல் எடை குறையறதுக்கு ஒரு 3 மாதமாவது நாம பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும். குறிப்பா பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா, வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய எல்லாருமே உடனே ஜிம்முக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் அவுட்டுமே செய்யறதுன்றது தவறான விஷயம். தேவைக்கு அதிகமா உழைப்பை கொடுக்கறதுன்றது தசைகள்ல பிடிப்பு வலியை தான் ஏற்படுத்தும். அதிக உடல் உழைப்பு இல்லாத நபர்கள் பகல்ல தூங்கக்கூடாது. அதிகமா வேலை செய்யறவங்க வேணா கொஞ்ச நேரம் மதியத்துல ஓய்வெடுக்கலாம். நல்ல தூக்கம் கூட ஃபிட்னஸ் தான். இரவுலாம் சரியா தூங்காம மறுநாள் காலையில ஃபிட்னஸ் பயிற்சி செஞ்சாலும் பலனே இருக்காது. நல்ல தூக்கம் தூங்குனதுக்கு அப்புறமா சோம்பலாவோ இல்ல எரிச்சல் உணர்வாவோ இல்லாதபடி பாத்துக்கோங்க. நம்மளோட தூக்கம் நிறைவானதா இருக்கணும். அன்னைக்கு நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஃபிட்னஸ்க்கு நீங்க தயார் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால உடம்பை ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய ஹோம் ஒர்க்கர்ஸ் இருக்குது, அதையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். அதே நேரத்தில் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யணும்னா நீங்க சரியான ட்ரெயினரோட அட்வைஸின் பேர்ல நல்ல உடற்பயிற்சிகளா தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்றதோட கூடவே டயட்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரியான உணவுகளை எடுக்கிறதுன்றது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சரி, உடம்பை கட்டுக்கோப்பா கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த விஷயங்கள்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதுன்றது உங்களோட உடம்பை குறைச்சி நல்ல ஃபிட்டான தோற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோல நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.